அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் ஆலயவோம் சேனலில் வெளியிடப்படும் வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் பல நேயர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த பதிவு இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய பதிவில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பிட்ட முக்கியமான சிவன் கோயில்கள் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்கேற்ற இந்த சிவன் கோயில்களை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசித்து விட்டு வந்தால் அவர்களின் வாழ்வில் அற்புத மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல அதிர்ஷ்ட பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை. இது மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள பக்தர்களுக்காக சென்னை மற்றும் சென்னைக்கு அருகில் உள்ள சிவன் கோயில்களையும் கூடுதல் தகவலாக கொடுத்துள்ளோம். நீண்ட பயணம் செல்ல முடியாத சென்னை பக்தர்கள் இந்த கோயில்களை தரிசித்து நல்ல பலன்களை பெறலாம். தமிழ்நாட்டில் நவக்கிரக கோயில்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளன. இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை கொண்டு எங்களுக்கு தெரிந்த சில முக்கிய கோயில்களை பற்றிய விவரங்களை மட்டுமே பதிவிடுகிறோம். உங்களின் பிறப்பு ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து அதற்கேற்ப பரிகார கோயில்களுக்கு செல்வது கூடுதல் சிறப்பு பலன்களை கொடுக்கும். முதலாவதாக மேஷ ராசிக்கு உரிய விவரங்களை பார்ப்போம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி திருக்கோயில். இந்தியாவில் உள்ள 12 பிரசித்தி பெற்ற ஜோதிர்லிங்கங்களில் இதுவும் ஒன்று. மேலும் தேவார பாடல் பெற்ற சிறப்பு தலமாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோயில். ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் அண்ணாமலையாரை தரிசிக்கலாம். சென்னை பக்தர்கள் சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசைநல்லூரில் அமைந்துள்ள சிவயோகிநாதர் திருக்கோயில். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த சிவத்தலத்தின் மூலவர் யோகநந்தீஸ்வரரை ஒருமுறை சென்று வணங்கினால் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள தில்லை நடராஜர் திருக்கோயில். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அடுத்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள காலத்தீஸ்வரர் கோயில் அல்லது சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்துதேவன்குடியில் அமைந்துள்ள கற்கடேஸ்வரர் திருக்கோயில். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த சிவத்தலத்தின் மூலவர் கற்கடேஸ்வரரை ஒருமுறை சென்று வணங்கினால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அல்லது திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபடுவது நல்லது. சென்னை பக்தர்கள் திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் பகுதியில் உள்ள கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம். சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியத்தில் உள்ள திருவாஞ்சிநாதர் திருக்கோயில். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் அண்ணாமலையாரை தரிசிக்கலாம். சென்னை பக்தர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள புஷ்பரேதேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வரலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற இந்த சிவத்தலத்தின் மூலவர் வேதகிரீஸ்வரரை ஒருமுறை சென்று வணங்கினால் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பகுதியில் அமைந்துள்ள பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் உள்ள மூலவர்
பக்த ஜனேஸ்வரரை வணங்கி அதன் பிறகு இங்குள்ள பார்கவீஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள காலத்தீஸ்வரர் கோயில் அல்லது சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் நிலம் அல்லது மண்ணுக்கு உரிய கோயில். தேவார பாடல் பெற்ற இத்தலத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோயில். அதற்கடுத்து திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் பகுதியில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சென்னை பக்தர்கள் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள கங்காதீஸ்வரர் அல்லது சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் தென்குடி திட்டை பகுதியில் உள்ள தேவார பாடல் பெற்ற குரு தலமான வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். அதற்கடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயில் அல்லது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயூரநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபடலாம். சென்னை பக்தர்கள் பாடி பகுதியில் உள்ள திருவல்லீஸ்வரர் கோயில் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டம் எலுமியன் கோட்டூர் பகுதியில் உள்ள தெய்வ நாயகேஸ்வரர் அல்லது அரம்பேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் திருவாரூர் மாவட்டம் திருக்கொல்லிக்காடு பகுதியில் உள்ள அக்னீஸ்வரர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் சிவபெருமான் சனி பகவானுக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்கி அவரை பொங்கு சனியாக அருளிய தலம். இந்த கோயிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் வாழ்வில் பல அற்புத மாற்றங்கள் நிகழும். மற்ற கோயில்கள் சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜர் கோயில், காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ள திலகேஸ்வரர் திருக்கோயில். இராமாயண காவியத்துடன் தொடர்புடைய பழமையான இத்தலத்தில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் கோயிலையும் தரிசிக்கலாம். சென்னை பக்தர்கள் பாரிமுனை பகுதியில் அமைந்துள்ள காலத்தீஸ்வரர் கோயில் அல்லது சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் உள்ள வடாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தேவராயன்பேட்டை பகுதியில் உள்ள மச்சபுரீஸ்வரர் திருக்கோயில். தேவார வைப்பு தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் விஷ்ணு மச்ச அவதாரத்தில் சிவபெருமானை வழிபட்ட தலம். இந்த கோயிலுக்கு சென்று தரிசிப்பது மிக நல்லது. மற்ற கோயில்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அமைந்துள்ள வேதாரண்யேஸ்வர சுவாமி கோயில், திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் பகுதியில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் கோயில். சென்னை பக்தர்கள் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள கங்காதீஸ்வரர் அல்லது பாடி பகுதியில் உள்ள திருவல்லீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம். இத்துடன் இன்றைய பதிவு நிறைவு பெறுகிறது. அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.